Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 அதாவது கீழமை நீதிமன்ற வேலைவாய்ப்பான இந்த எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெயிலிஃப் ஜீனியர் பெயிலிஃப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரியான பதவிகளுக்குலாம் வந்து ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி நமக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ், வாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து வீடியோஸ் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. இன்னைக்கான வீடியோல நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உங்களுக்கான அந்த இன்டர்வியூ அதாவது வைவா வந்து உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குமா இல்ல சென்னையில நடக்குமா, அதே மாதிரி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்ப நடக்கும், நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த ரேஷியோல உங்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், எப்படி வரும் அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட்டான ஒரு கைடு இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் ஆக முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் மீன்ஸ் வந்து பலதரப்பட்ட ஜாப் ரூல் வந்து டிஃப்ரெண்ட் ரூல்ல நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் வந்து படிச்சிருந்தா போதுமானது. அது எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் அந்த ப்ராசஸர் சர்வர் ப்ராசஸர் ரைட்டர் இந்த கேட்டகரி இதெல்லாமே சேமா சேர்த்து தான் ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வச்சாங்க. இந்த கேட்டகரியில நீங்க ஏதாச்சும் ஒரு ரூலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் பிப்ரவரி 3ல இருந்து பிப்ரவரி 6க்குள்ள நமக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கரெக்டா ப்ராப்பரா அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அந்த கேட்டகரி வந்து சீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் எக்ஸாமினர் ரீடர் இந்த ரோலுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பீஸ் அட்டெண்டர் இந்த எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், அதே மாதிரி டிரைவர் இந்த மாதிரி ரோலுக்குலாம் வந்து இந்த வீடியோல வந்து கேக்குறீங்க. உங்களுக்குலாம் இன்னமும் எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருக்கு சரிங்களா. நீங்க எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் குறிப்புன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. அந்த குறிப்பை நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய 72 மணி நேரத்துக்குள் விண்ணப்பதாரர்கள் அவற்றை சமர்ப்பிக்க தவறினால் அவர்கள் அதை சமர்ப்பிப்பதற்கான கால நீடிப்புக்கு தகுதியற்றவர் அல்ல, தகுதியுடையவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மேலும் அத்தகைய ஆவணங்களில் அடிப்படையில் அவர்கள் கூறும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெளிவா வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. 72 மணி நேரம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 3 டேஸ் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அப்படி அதை பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கறது தெளிவா நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. இன்னமும் நிறைய பேர்னால வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ராங்கா வருது, ஓடிபி வந்து வர மாட்டேங்குது, மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணாலும் ரீசெட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து மெயிலுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. ஸோ நீங்க இதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம்ல கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிரேஜமே இல்லாம போச்சு. இதுக்கப்புறம் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கிறத நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது வந்து நான் சொல்லல, அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நடக்கும் வாய்மொழி தேர்வு இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்லைன்ல தான் ஜஸ்ட் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த இந்த இப்போ நம்ம பண்ண ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதை மட்டும் பண்ணி முடிச்சாலே போதும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நம்மளுடைய நேம் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளை வந்து வைவாக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதனால தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது இப்ப எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்குதோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணா போதும், ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு இன்டர்வியூ எல்லாம் வந்து கிடையாது. அங்க அங்க வந்து இன்டர்வியூ கிடையாது. ஆனா அங்க வந்து கவுன்சிலிங் பேஸ் பண்ணி வைப்பாங்க. கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து கலந்தாய்வு. அதுல வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கிறதுனால அவங்களுடைய மார்க் யாரெல்லாம் உண்மையான உழைப்புக்கு வந்து ஏற்ற மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலிங் மெத்தட் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. அது வந்து 1:2 1:3 ரேஷியோ அடிப்படையில ஒரு வேலைக்கு ஒரு காலி பண்ண இடத்துக்கு 3 பேரை வந்து கூப்பிடுவாங்க. அதுல யார் வந்து கரெக்டான ஸ்கோர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேலையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து காலங்காலமா டிஎன்பிசியில் நடக்கும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஸ்கோர் அப்படிங்கிறது 68, 170 மார்க்குக்கு 68 மதிப்பெண் எடுத்தவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கா இருப்பாங்க.
இந்த 30 மார்க்குக்கு வைவாக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் மார்க் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியாம இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது வந்து 30 மார்க்குக்கு வந்து வைப்பாங்க. இந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜீனியர் பெயிலிஃப் இந்த ரோல்லாம் வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த எழுத்து மூலமா எழுதுறதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் வந்து 170 மார்க்குக்கு 170 கொஸ்டினுக்கு 170 மார்க் அப்படிங்கிறது குடுப்பாங்க. அது 170ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்து நீங்க வந்து ஒரு 150 வந்து எடுத்திருக்கலாம். அப்போ வந்து இந்த வைவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மார்க். அப்ப டோட்டலா 170 பிளஸ் வந்து ஒரு 30 அப்படிங்கிறது 200 மார்க் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 30 மதிப்பெண்ல நீங்க வந்து 12 மார்க் குறைந்தபட்ச தகுதியான மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 12 மார்க் நான் எடுத்தா பாஸா எனக்கு வந்து வேலை கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 12. இங்க 30 மார்க்குக்கு 25க்கு மேல எடுக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும். நம்ம வந்து உறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்படிங்கிறதுனால வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர் பொது எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 1:3 அதாவது விகிதப்படி இது எப்படி வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒருவேளை இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரையில எக்ஸாமினர்ங்கிற ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸாமினர்ங்கிற ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க மட்டும் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. 10 வேகன்சிஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேராவது அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு 5,000 பேராவது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. சோ அப்ப அந்த 5,000 பேர்ல 1:3 ரேஷியோ அப்படின்னா ஒரு பணிக்கு ஒரே ஒரு வேலைக்கு 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை வந்து கூப்பிடுவாங்க. அந்த 3 பேர்ல யார் வந்து ரிட்டன் டெஸ்ட்ல வந்து நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வச்சிருக்கீங்களோ 170க்கே ஒரு 150க்கு மேல வச்சிருக்கீங்களோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைவாக்கு வந்து பாத்தீங்கன்னா 30ல ஒரு 25க்கு மேல வச்சிருக்கீங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மார்க்க பேஸ் பண்ணி மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஒதுக்கீடு விதிகள் அதாவது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா? பிஎஸ்டி சர்டிபிகேட், டிஸ்ட்ரிபியூட் விடோ, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரியான பலதரப்பட்ட ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 12 ப்ரியாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எம்ஹெச்சிக்கு. சரிங்களா? அது கரெக்டா தெரியல. அந்த 12 ப்ரியாரிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்ணுக்கு ஒத்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெறும் அப்படிங்கறது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இப்ப எப்படி டிஎன்பிசி குரூப் 4ல டிஎன்பிசி ஆபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கிற ரூம்ல நம்மள வந்து உட்கார வைப்பாங்க. இந்த டேபிள்ல போயிட்டு நீங்க உட்காருங்க அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க இங்க எப்படி நடக்கும்னா வைவா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது நடக்கும். இப்ப இந்த வைவா வந்து யாரெல்லாம் ப்ரோ கூப்பிடுவாங்க? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து எம்எஸ்சி வெப்சைட்டோட அபிஷியல் பேஜ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சோ அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு வந்து வர சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து 90% அதாவது 90% சென்னைக்கு தான் வர சொல்லுவாங்க. மீதி 10% தான் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வாய்மொழி தேர்வு அதாவது வைவா வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காலங்காலமா வந்து சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு வைவா. இந்த வருஷமும் அப்படிதான் வந்து நடக்கும். உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த அளவுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் போட்டு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணா போதும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையா ரியாலிட்டி என்ன அப்படின்னா மெரிட் அதாவது உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கறது வந்து இதுல வந்து இருக்கு. அதனால நீங்க வந்து பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். பணம் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்லாம் இங்க வந்து கிடையாது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போயிட்டு நம்ம வந்து எல்லாமே எல்லா கண்ட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. சென்னையில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வைவா இது எல்லாமே சென்னையில தான் மோஸ்ட்லி காமனா வந்து நடத்துவாங்க. அந்த சென்னையில நடக்கும்போது தான் எந்த ஒரு மோசடிகளை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்செப்ட்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் தகுதி அசல் ஆவணங்கள் சான்றிதழ்களை ஆய்வு செய்து சரிபார்த்த பிறகு இறுதி தகுதியானவர்கள் குறித்து முடிவு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வைவாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணப்பட்ட சர்டிபிகேட்டும், நீங்க நேரடியா கொண்டு போகும்போது இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்றேன். நீங்க ஆன்லைன்ல மை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது, என்ன குடுத்தீங்களோ, அதையே கடைசி வரைக்கும் குடுங்க. இப்ப நெறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு கார்டு டைப்ல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ட நான் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா இப்ப என்கிட்ட வந்து இ-சேவைல அப்ளை பண்ண அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஃபோட்டோலாம் வச்சு அந்த லேட்டஸ்ட் டிஜிட்டல் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. அத நான் அப்லோட் பண்ணலாமான்னு நெறைய பேர் அத அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா, நான் இங்க மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வேற நம்பர் வந்து குடுத்திருப்பீங்க. இப்ப வேற நம்பர் இருக்கும். அப்ப இது வந்து உங்களோடதானா அப்படிங்கிறது அவங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அத உங்கள உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல வப்பாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத நம்மளுக்கு விஷயம். அப்படி நம்மளுக்கு வந்து டென்ஷன் எடுத்துக்க கூடாது. நம்மளுக்கு வந்து ஆ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல என்ன குடுத்தோமோ, அதையே கடைசி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றது அதான். நெறைய பேர் நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் அததான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு செய்றேன் ப்ரோன்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ட்ட வந்து டிஎம் பண்ணுவீங்க. இதான் இதுல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் சரிங்களா? ஓகே. இப்போ ஒன்ஸ் நீங்க பண்ணது வரைக்கும் அப்படியே இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான். இந்த ஒரு கான்செப்ட் தான் நடக்கும். வைவா முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது முடிஞ்சு அதெல்லாம் மார்க் வந்து உங்கள வந்து குறிச்சு வைப்பாங்க. இந்த பையன் வந்து இவ்வளவு மார்க், இவ்வளவு வந்து வைவால வந்து கரெக்ட்டா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து குறிப்பாங்க. அத குறிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்டேட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் தெரிவு பட்டியல் தயாரித்தல் அப்படிங்கிறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இறுதி தெரிவு பட்டியல் இடஒதுக்கீடு விதி மற்றும் தகுதி அடிப்படையில் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணைய முகப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறத இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அப்படிங்கிறதுனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு ஆன்லைன்ல பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன சர்டிபிகேட்லாம் ஆன்லைன்ல பண்ணி முடிச்சீங்களோ, அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் 1 செட் காப்பிய கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் விட்டுருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து காலேஜோடைய பிரின்சிபல் கண்ட்ரோல்ல இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து ஒரு லெட்டர் ஃபார்மட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன எப்போ வந்து அனவுன்ஸ்மென்ட் வந்து எம்எஸ்சில இருந்து குடுக்குறாங்களோ, அப்போ வந்து நீங்க வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு வர மாரி இருக்கும். ஒரு சில காலேஜ்லலாம் வந்து அட்மிஷன் போடும்போது வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் குடுத்துருவாங்க. நீங்க இந்த மெடிக்கல் இந்த மாரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்எல்பிலாம் கண்டிப்பா சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சுக்குருவாங்க. 5 இயர் படிக்கிறீங்கன்னா, 5 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து குடுப்பாங்க. அதே மாரி 3 இயர் படிக்கிறீங்கன்னா, 3 இயர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து குடுப்பாங்க. அப்போ நீங்க வந்து ஒரிஜினலா வந்து வாங்கணும் அப்படின்னா, அங்க பிரின்சிபல் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் குடுக்கணும். இந்த மாரி நான் வந்து எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வி எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1 வீக் 1 வாரம் மட்டும் வந்து என்னுடைய ஒரிஜினல் ஆவணங்களை நான் வந்து வாங்கிட்டு, திருப்பி ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக நீங்க எழுதி, ஸ்டூடெண்ட்டோட சைன் போட்டு, பேரண்டோட சைனும் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நேரடியா பிரின்சிபால் கையில குடுத்து, அவங்க அத வெரிஃபை பண்ணி, ஓகே அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் தான் வந்து உங்ககிட்ட உங்க கையில வந்து குடுப்பாங்க. அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்துச்சு. இந்த வருஷம் அது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு அவேர்னஸா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிடுறேன். இப்பவே நீங்க வந்து ஆயத்தமாயிக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, அ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் தான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். பொது எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்கும் விண்ணப்பதாரருக்கு எந்தவித பயணப்படியோ, தினப்படியோ வந்து வழங்கப்பட மாட்டாது. அதாவது நீங்க வந்து இப்போ வைவாக்கு வந்து சென்னை போறீங்க. சென்னை போறதுக்கு வந்து டிராவல்ஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குடுக்க மாட்டாங்கங்கிற சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஓன் பெர்பஸ், ஓன் ரிஸ்க்ல தான் நம்ம வந்து இதுல வந்து போகணும் அப்படிங்கிறத தெளிவா வந்து குடுத்துட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. சோ ஒன்ஸ் முழுமையா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கணும். வைவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 30 மார்க்குக்கு நீங்க வந்து குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 12 மார்க் எடுத்திருந்தா போதும். சரிங்களா? இது வந்து குறைஞ்சபட்ச மதிப்பெண். அப்ப 12 மார்க் எடுத்தாலே எனக்கு வேலை கிடைச்சுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது அப்படிங்கிறத நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெறைய பேர் நெக்ஸ்ட் வந்து வைவால இந்த மாரியான கொஸ்டின்ஸ் ப்ரோ கேட்பாங்க. அது சொன்னீங்கன்னா இப்பவே நாங்க வந்து பிரிப்பேர் ஆயிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்கிறீங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், ப்ரீவியஸ் இயர்லாம் நடந்திருக்கக்கூடிய வைவா வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சோ அத நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஒவ்வொரு இயருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. போன வருஷம் கேட்ட கொஸ்டின் அப்படியே வந்து இந்த வருஷம் வந்து கேட்ற மாட்டாங்க. ஏன்னா இப்பலாம் வந்து நெறைய அட்வான்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றவங்க நம்மளோட அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கக்கூடியவங்க வந்து யாரா இருக்காங்கன்னா, அவங்களுடைய யார் வந்து கொஸ்டின் வந்து எடுக்குறாங்களோ, அவங்களோட அட்வான்ஸா நம்மளுடைய மைண்ட் வந்து வேலை செஞ்சால் மட்டுமே, நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கிளியர் ஆக முடியும். அதனால கொஸ்டின் எடுக்கிறவங்கள விட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து அதிகமா வந்து வேலை செய்யணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அதனால அட்வான்ஸா நெறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதையுமே நீங்க வந்து இப்பவே வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்றதா இருந்தால் என்கிட்ட நீங்க டைரக்ட்டா வந்து டிஎம் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.